உணர்த்தும். வாசிங்க 1 கொரிந்தியர் புத்தகம். வேற ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனம். அப்போ வேதத்துல தேவ சமூகத்தில் ஆண்டவரே அறிவை உணர்த்தும் வசனத்தை குறித்து எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இன்னைக்கு அநேகருக்கு எது தெரியவில்லை என்பதை குறித்து தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் எவனோ, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. குற்றமாக தீர்க்கிறவன் எவைகளோ, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளி. நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற காரியம் அடுத்தவர்களை குற்றப்படுத்துவது. ஆவிக்குரியவன் தான். நம்ம பர்ஃபெக்ட் நினைச்சுக்க வேணாம். பக்கத்துல சொல்லுங்க, உங்களை நீங்க பர்ஃபெக்ட் நினைக்காதீங்க. அடிக்கடி அந்த பழக்கம் இருக்குது. அவன் செய்யறான் போது 3 விரலும் ஒன்ன காட்டுது. நீ எத்தனை விரல கொண்டு அவனை காட்டுற? 1 விரல கொண்டு அவனை காட்டுற, 3 விரலும் ஒன்ன காட்டுதுன்னு மறந்துடுற. 3 விரல திருப்பிச்சுன்னா 1 விரல ஆட்டோமேட்டிக்கா மாறிவிட்டான். நான் அடுத்தவர்களை குற்றப்படுத்துவதை விட்டுவிட வேண்டும். அறிவை உணர்த்தும் வசனம் இதுதான் சொல்லிக் கொடுக்குது. நீ அடுத்தவங்களை காட்டாதப்பா, அதே குற்றத்துல நீ இருக்கிற. எதை குற்றத்துல நீங்க இருக்கிறீங்க? எதை நீங்க அடுத்தவரிடத்துல சொல்லுகின்றீர்களோ, எதை அடுத்தவரிடத்துல பார்க்கின்றீர்களோ, எதை அடுத்தவரிடத்துல கண்டு அவர்களை குற்றப்படுத்துகின்றீர்களோ, அதே காரியத்துல யார் இருக்கிறோமா? நாம இருக்கிறோம். நாம மாத்திக்கினாதான் அவங்க மாறுவாங்க. நம்ம இதை பார்க்கறதுனா எப்படிதான் பார்ப்போம்? அடுத்தவங்க முதுகையே பார்ப்போம். பக்கத்துல கைவிட்டு சொல்ல ஒன்னும் சொல்ல, யார் முதுகு தான் பார்ப்போம்? அடுத்தவங்க முதுகு பார்க்கறதா வேலை. நம்மளும் ஆவியில் அப்படியே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்ட மாதிரி யாரதான் பார்ப்போம்? பக்கத்துல கை விட்டுக்கிறது. உங்களை குறிச்சு சொல்ல அவரு நம்ம உண்மையை தானே சொல்லணும். ஆவிக்குரிய வளர்ச்சியிலே இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கடினமான காரியங்கள் நம்மை மாற்றிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவேளை லகுவா உங்ககிட்ட என்ன பண்ணலாம், அநேக காரியத்தை பேசி உங்களை அனுப்பிச்சு விடலாம். உங்களை கொஞ்சம் கிளர்ச்சியிலே உண்டாக்கி நடத்திவிடக் கூடுமானால் விழுந்து விடுவீர்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிளர்ச்சி படுத்தத்தக்கதாக வசனங்கள் வேதத்திலிருந்து எடுத்து தியானிக்க முடியும். அப்படி தியானிச்சுன்னா உடனே உனக்கு சந்தோஷம் வந்துடும். பஞ்ச காலத்துல ஆண்டவர் போஷிக்கணும் விழுந்துருவேன். அல்லேலூயா. வேதம் எதை கற்றுக் கொடுக்கணும் முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. என்னை பிரச்சனை வருகின்ற வேளையிலே, போராட்டம் வருகின்ற வேளையிலே அதில் நான் எப்படி முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. மோசே செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கையில் ஆண்டவர் என்ன பண்ணல? பிரச்சனையை பார்த்து ஓட்டிடா மோசே அப்படின்னு சொல்ல, செங்கடலை பிளந்து போகத்தக்கதாக வழிகளை உண்டாக்கினவர் நம்முடைய கர்த்தர். அதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்குது. இல்லப்பா, செங்கடலுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் கட்டி போயிட்டு உங்க வழிபட நான் சொன்ன மேஜிக்கா காட்டினார் ஆண்டவர். அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே. அங்கே உனக்குள்ள அதிகாரத்தை காண்பித்து கொடுத்தார், உனக்குள்ள வல்லமையை காண்பித்து கொடுத்தார், உன்னோடு கூட அவர் இருப்பதை காண்பித்து கொடுத்தார். அவர் உனக்கு முன்னே கடந்து சென்றார். செங்கடல் 2ஆக பிளந்தது. தேவன் இதைத்தான் கத்துக் வேதம் இதைத்தான் கத்துக் கொடுக்குது. ஆனால் நாம் பார்க்கின்ற விதங்கள் வேறு விதமா இருக்கிறது. நல்லா எனக்கு ஆசீர்வாதமா சொன்னாங்க போவேன், இல்லைன்னா திட்டான். அவன் சபைக்குள்ள போனாலும் என்ன பண்றான்? திட்டு நம்மளையே குறி வச்சு திட்டான். அல்லேலூயா. உங்களுக்கு ஒவ்வொரு தேவதாசனும் திட்ட வேண்டிய அவசியம் என்னவோ நீ ஒழுங்குபட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கின்ற நீ வாசிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளே நீ செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே என்ன பண்றீங்க? அடுத்தவங்க நீங்களே அந்த இடத்துல மாட்டிக்கிறீங்க. வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனோ தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றாயோ? அல்லேலூயா. மத்தவங்களை குறிச்சு சொல்லிந்தா அல்லேலூயா நீ தப்பிச்சு கொள்ளலாம் நினைக்கிறியோ? நியாயத்தீர்ப்பு என்ன பண்ண முடியாது. யாரும் தப்பித்துக் கொள்வாங்க நம்ம சொல்லலாம், பிரதர் நீதியா நடக்கிறோம், பிரதர் நியாயமா நடந்து கொள்றோம், நாங்கள் பிரமாணத்துக்கு கீழ்பட்டு வாழறோம். ஆனால் உலக ஜனங்கள் பிரமாணத்துக்கு கீழ்பட்டு வாழ மாட்டோம், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றான், எல்லா காரியமும் இருக்குது என்று நினைக்கின்றாயோ? வேதம் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறது இந்த நாளிலே. அல்லேலூயா. நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகின்றவர்களுக்கு நியாய பிரமாணத்தின் படி தீர்ப்பிடப்படுகின்றது. நியாய பிரமாணத்துக்கு புறமா இருந்து நீதியிலே நடக்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு தான் தேவன் தீர்ப்பிடுகின்றார். நியாய பிரமாணம் இல்லாமலே நீதியாய் நடந்து அது நியாய பிரமாணமாய் மாற்றிக் கொள்கின்றான் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. எப்படி நியாய பிரமாணத்தை அறியல அவன் செய்கின்ற காரியம் எல்லாம் அவனுக்கு நீதியை போல நியாய பிரமாணத்தை போல அவனுக்கு செயல்படுகின்றது. அவன் பாவம் செய்ய மாட்டான். நல்லா பாத்தீங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தான் என்ன பண்றாங்க, தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடந்து கொள்கின்றார்கள். புற ஜாதிகள் தேவனை கண்டு பயப்படுகின்றார்கள். இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் துணிகரம் கொண்டு பாவம் செய்கிறார்கள். நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதத்திலிருந்து அநேகரை காட்டி கொடுக்க முடியும். சவுலை பாருங்க, தேவன் முதலாய் தெரிந்து கொண்ட ராஜா தான். தேவன் என்ன சொல்றாரு, அமலேலுக்கு விரோதமாய் எழுப்பு என்று சொல்கின்றார். அவனுக்கு உண்டானது யாரை எதையும் தொடாதுன்றாரு. ஆசை எங்க வந்தது? ஆட்டுக்குட்டி மேல வந்தது. அல்லேலூயா. என்ன பண்ணறான்? ஆசைங்கிறது ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிற வேளையில எப்படி ஐயா உனக்கு வருகிறது? இன்னைக்கு ஆசை எப்படி வருது? ஆண்டவர் சொன்னார், உண்ணவும் உடுத்தவும் இருந்தா மட்டும் போதும். ஆண்டவர் சொல்லிய போதும் எனக்கு தேவை 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 என்று தேடிக்கொண்டிருக்கிறாயே, எங்கிருந்து வந்தது இந்த காரியம்? வேதம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. நீ கர்த்தரை தேட 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 உயர்த்தப்படுவாய். என் தேவனை தேட தேட தேவன் உன் எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுப்பார். பஞ்ச காலத்திலே தீர்க்கதரிசிகளை போஷித்த தேவன் தான் உன் தேவனும் என் தேவனுமா இருக்கிறார். கேரித்து ஆற்றங்கரையிலே அங்கு தண்ணீர் இருக்க மட்டும் காகத்தை கொண்டு தீர்க்கதரிசிகளை போஷித்தார். இல்லாத போது என்ன பண்ணாரா? ஏதோ ஒரு விதவை வீட்டுல கொண்டு போயிட்டு என்ன பண்ணாரா? அந்த விதவையும் காக்கப்படத்தக்கதாக அந்த தீர்க்கதரிசியை போஷித்தவர். அல்லேலூயா. அவன் வழிக்காக ஒன்னையும் எடுத்துக்கவும் வேண்டாம், எடுத்துக்கொண்டு போகவும் வேண்டாம் என்று கட்டளை இட்டவன் நம் தேவன். அப்படியாப்பட்ட தேவனை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம், எப்படி நேசிக்கிறோம், அவரோடு கூட இணைந்து செயல்படுகின்றோமா, இல்ல உலகத்தை இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறோமா? இப்போ ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி வச்சுக்கிற, இன்னொரு கிரவுண்ட் வாங்கணும். வாங்கி யாருக்கு கொடுக்க போற? அல்லேலூயா. அதை எடுத்து நான் பரலோகம் போக முடியுமா? நீங்க நான் எதையுமே எடுத்துட்டு போகவே முடியாதபடிக்கு முடியாத ஒரு காரியம் என்று எனக்கு தெரிந்த போதும் என் இருதயம் எதை தேடுது? உணவு உடுக்கவும் தேடுங்கப்பா. கர்த்தர் அதை உனக்கு தினமும் கொடுக்கின்றார். அவன் அவனுக்குரிய மன்னாவை தினமும் கொடுத்தாரு. ஒருத்தனும் என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏன் சொல்லுங்க? உங்களை அங்கேயே பக்குவப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர். தேவைகளை சந்தித்து கொடுக்க நான் இருக்கிறேன்பா, நாளைக்கு கவலைப்படாத. கவலைப்படுவதனால ஒரு முறை கூட்டவோ நிறைய பேர் எதிர்தான் இருப்போம். அநேக நேரத்துல கவலை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கவலைப்படுவதனால் ஒரு முறை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. வாசிங்க சகோதரி தொடர்ந்து. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகின்றோம். அல்லேலூயா. என்னை காப்பதற்காகத்தான் தேவன் வராமல் இருக்கிறார். இங்கே தேவ திட்டம் நிறைவேறி முடிஞ்சிச்சுமா? ஏன் எனக்கோசம் பொறுமையா இருக்கிறாரு? ரட்சிக்கப்பட்டம்பா, இன்னும் ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறேன், இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறேன். அல்லேலூயா.
எதற்காக? என்ன இங்க வந்துட்டாருன்னா 100% தெரியும் நம்ம கைவிடப்படுவோம். எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? இல்ல ஆண்டவர் வந்தா நான் பரலோகத்துக்கு கூட்டு போக தக்கதாக நான் ஆயத்தம் உள்ள கன்னிகையை போல இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் சொல்றேன், ஆண்டவரை நான் ஆயத்தம் ஆகல ஆண்டவரை, பரிசுத்தத்துக்குள்ளாக இப்பதான் வர ஆண்டவரை, இன்னும் முயற்சி பண்ற ஆண்டவரை, இன்னும் பாதுகாத்துக் கொள்ற ஆண்டவரை, இன்னும் சொல்லாலும் செயலாலும் பேச்சாலும் நடக்கையாலும் எண்ணத்தாலும் பார்வையாலும் எதை மாற்றிக்கொள்ள முடியுமோ மாற்றிக்கொள்ற ஆண்டவரை. அவர் வந்தாதான் கண்டிப்பா கைவிடப்படுவோம். அதற்கு முன்பாக தேவன் எதற்காக அங்க காத்து கொண்டு இருக்கிறாரா? வேதம் சொல்லுது, வாசிங்க ஒரு அதே பகுதியை. அல்லது தேவ தயவு பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, நீ குணம் பண்ணும். அல்லேலூயா. குணப்படுவதற்காக தேவ தயவு காத்து கொண்டிருக்கிறது. அப்ப எச்சரிக்கிற குணமற்றவனாய் குணம் இல்லாத ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வேதம் சொல்லுப்பா. எப்படியாப்பட்ட வாழ்க்கை? ஆரோக்கியம் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். குணப்பட வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட தயவை நான் உதாசீனப்படுத்துகின்றேன். நானே சொல்லிடுறேன், என்ன பண்றேன்? கண்டிப்பா வந்தா எடுத்துக்கணும். நல்லா பாருங்க, நீதிக்கே நடக்க மாட்டோம், நீதியிலே நடக்க மாட்டோம். ஆனா ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் வந்தா நான் கூட்டு போயிடுவார். அல்லேலூயா. நீதியே என்ன பண்ண மாட்டோம், நடக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் வந்தா என்ன கூட்டு போயிடுவாருன்ற அந்த நிச்சயம் மட்டும் இருக்கு. எப்படி கூட்டு போவாரு? பாவத்தை செய்வேன், பரிசுத்தமா வாழ மாட்டேன். தேவன் சொன்னார், பொல்லாத வார்த்தைகள் நாவிலிருந்து புறப்பட வேண்டாம்னா முழு நேரமும் இல்ல பிரதர், கெட்ட வார்த்தை பேசலாம், ஆனா அர்த்தம் விரோதமா பேசுறியப்பா, அடுத்தவரை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறியப்பா, அடுத்தவனை குறிச்சு உன் விரல் காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. நீ நீதிமான் என்று சொல்லுகின்ற நீ உன்னை 3 விரல்கள் காட்டுகின்றது என்பதை மறந்துவிட்டு மற்றவர்களை குற்றவாளி 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 என்று சொல்கின்றாயே. எப்போ உன் குற்றத்தை நீ ஒத்துக்க போற? நம்ம அடுத்தவங்க முதுவை பார்க்கறதுக்கு தான் பிரதர் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா? உன் முதுவை எப்ப பார்க்க போற? அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்கம்மா, வேதம் சொல்லுகிறதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நான் இங்க சத்தத்தை கேட்காதனால தான் அங்க போய் மறுபடியும் மற்றவங்களே குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை கணவனை மனைவியோ, மனைவியை கணவனோ, பிள்ளைகளை பெற்றோரோ, பெற்றோரை பிள்ளைகளோ என்ன பண்றீங்க? குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். வேதம் எதை சொல்லுகிறது? மற்றவனை குற்றவாளி என்று தீர்க்கின்ற நீ அதே குற்றத்தில் இருக்கிற. பாவத்திலிருந்து மீள முடியாதபடிக்கு மறுபடியும் அதே பாவ வாழ்க்கை. பரிசுத்தத்துக்குள்ள வர முடியல, தேவனுக்கு பிரியமா நடக்க முடியல, தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படிக்கிட்டு நான் ஜெபிச்சா தேவன் என்னை மன்னித்து விடுவார் என்று நினைக்காதே. பாவத்தை விட்டு வெளியே வா. பரிசுத்தமான தேவனை தொழுது கொள்கின்றார் என்ற பயம் உனக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, நான் யாரையும் குற்றப்படுத்த கூடாது. ஆண்டவரே, என் குற்றங்களை முதல்ல மன்னி தேவ சமூகத்தில் கேளு. அல்லேலூயா. மற்றவனை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிற நீ பாவியா இருக்கிறாயே. தேவ சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கு? ஆண்டவரே, நான் அடுத்தவங்களை குற்றப்படுத்த வேண்டாம் ஆண்டவரே, என் குற்றங்களை முதல்ல மன்னிங்க ஆண்டவரே. குற்றப்படுத்த நினைக்கின்ற என் நாவை மன்னிங்க ஆண்டவரே. குற்றப்படுத்த நீட்டுகின்ற என் விரல்களை மன்னிங்க ஆண்டவரே. பாவத்தை பார்க்கிற என் கண்ணை மன்னிங்க ஆண்டவரே. மற்றவங்களையே பார்க்கிற அந்த பார்வையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பார்வையை மாத்துங்க ஆண்டவரே. மற்றும் குற்றம் இருந்தா கூட குற்றத்தை மாற்றிக்கொள்ள தக்கதாக வழிகளை சொல்லிக் கொடுங்க. பரிசுத்த தேவனை தேடுமா, பரிசுத்த தேவன் உன்னை மன்னிப்பா, உன்னை குணப்படுத்தும்படியாக அவர் கிருபை காத்து கொண்டிருக்குதுமா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. அல்லாமலும் தேவ தயவு நீ குணப்படும்படிக்கு உன்னை ஏவுகின்றது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகள் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகின்றீர்கள். தேவன் மறுபடியும் நம்ம கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, வாசிங்க. உன் மன கடினத்துக்கும் குணப்படாத இருதயம். எப்படியாப்பட்ட இருதயம்? குணப்பட மாட்டேங்குது. தேவன் ஓமைகளாய் சொல்லி கொடுத்தாலும் குணப்பட மாட்டேங்குது. மாத்திக்கமானாலும் மாத்திக்க மாட்டேன்றீங்க. அநேக வருஷங்கள் இங்கே வருகின்றேன் என்று சொல்லுகின்றீர்கள், ஆனால் சத்தியத்தை பத்தி கேட்டா எனக்கு தெரியல. குணப்படாத இருதயத்தை குறித்து தேவன் எந்த இடத்துல சொல்லி கொடுத்துக்கிறார் தெரியுங்களா? அநேக முறை நம்மோடு கூட பேசிக்கிறது உண்டு. ஆனா அதுக்கு செவி கொடுக்கிற சித்தம் என்ன இல்ல, எண்ணங்கள் என்னிடத்துல இல்ல.
செங்கொடுத்து கேட்பதும் இல்லை. மார்க்குவின் புத்தகத்தின் 4வது அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். 4வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலிருந்து வாசிக்க சகோதரி. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கின்றவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கு பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்கள் போலவும் கேட்டும் உணராதவர்கள் போலவும் இருக்கிறபடியும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றார். அவங்களுக்குள்ள என்ன இல்லையா? குணப்படாதபடிக்கு பாவங்கள் அவர்களுக்குள்ளே மன்னிக்கப்படாதபடிக்கு. குணப்பட மாட்டேன்றான், இருதயத்தில் என்ன பண்ண மாட்டேன்றான்? குணப்பட மாட்டேன்றான். தேவன் அந்த வசனத்தை எல்லாம் போதிக்கின்றார். அதற்கு முன்பாக சீசர்களை அழைத்து வைத்து அங்க அமர்த்தி ஒரு காரியத்தை சொன்னார்ப்பா. 4 வித விதைகளை காட்டுகின்றார். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதை, கற்பாறைகளை விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை குறித்து தேவன் பேசுகின்றார். ஆனால் இருதயம் குணப்படாத படியினாலே நம்ம எங்க நம்மளுக்கே தெரியல. நம்ம நினைக்கிறோம் நல்ல நிலம்புறத வச்சா நூற தரதான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, அநியாயத்துக்கு போய் பேசாத. அல்லேலூயா. உன்னை நட்டு வச்சானாவா நான் 100 தான் இருந்தேன். ஏன்னா ஈசாக்க தேவன் பஞ்ச காலத்தை நம்ம ஆசீர்வாதத்தை தான் நம்ம பார்வைலாம் இல்லதான். பஞ்ச காலத்துல ஆண்டவர் கோஷிச்சாரு, உண்மைதாமா. ஈசாக்கு செவி கொடுத்தாரு. போவாதுன்னா போல. நம்ம என்ன பண்ணுவோம்? போவாதுன்னா தான் அங்கதான் போவோம். கரண்ட்ல கை வைக்காதனால தான் அங்கதான பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் எதை செய்யாதே என்று சொல்லுகிறதா அதான் செய்வோம். அதை எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல. அடுத்தவங்க குற்றப்படுத்தாதப்பா, இனி கை நீட்டுவ. பக்கத்துல கை கொடுத்துக்கிற நீ கை நீட்டுவ. அடுத்தவங்க குற்றப்படுத்த உடனே கை நீண்டும். அவன் 3 பேர்ல நீதான் காட்டுதான். அதை மறந்துட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகின்றார். அங்க 4 வித காரியத்தை சொன்னபோது அவர்களுக்கு இருதயம் எப்படி இல்ல? குணப்படல. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. அதே மார்க்குவின் புத்தகத்துல. பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமையை அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எப்படி பாருவீங்க? விதையை குறித்து சொல்லப்படுகின்ற காரியம் உனக்காக பேசப்படுகின்றது. நீ எந்த இடத்திலே இருக்கின்றாய்? எப்படியாப்பட்ட தன்மையில இருக்கிறாய்? எப்படியா தேவனை நேசிக்கிறாய்? தேவனுக்கு 100 தனியா பலன் கொடுக்கிறியா? இல்ல 60 கொடுக்கிறியா? 30 கொடுக்கிறியா என்பதை பார். அல்லேலூயா. இல்ல வடிவர்களே வைக்கப்பட்டிருக்கா? அதுக்கு அடுத்த வசனம் எடுத்து வாசிங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதைக்கிறவன் எதை விதைக்கிறான்? வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை, நல்லா புரிஞ்சுங்க, வசனத்தை கேட்கறாங்க. கேட்ட உடனே என்ன பண்றான்? நல்லா புரிஞ்சுங்க. கேட்ட உடனே சில கோஷ்டி பக்கத்திலேயே யார் இருக்கிறது? உண்மைதான். கேட்பான். கீழே இறங்கிட்டு என்னப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டு பாரு. அதுவா சபைக்கு எதுக்குடா வர? வரலன்னா திட்டிவிங்க, அதனால தான் வரேன். இங்க வந்து வசனத்தெல்லாம் கேட்கறது இல்லை. எதை கேட்கறது இல்லை? இங்க வந்து வசனத்தையே கேட்கறது இல்லை. ஏன்னா பக்கத்துல வர சொல்லியே தோல் மேல யாரை கை போட்டு கொண்டு வந்துடுறான். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? யாரோ ஒருத்தன் கத்தின்னு கிடைக்கிறான். 2.5 மணி நேரமா கத்துறான்பா. அவன் விடாம கத்துறான்பா. அவனும் மட்டும் எப்படிதான் எனர்ஜி வருதுன்னு தெரியல, கத்திக்கிட்டே இருக்கிறான்பா. அல்லேலூயா. விதைக்கின்றவர்கள் வசனத்தை விதைக்கின்றார்கள். வசனத்தை கேட்ட உடனே யாரு? கேட்கும் போதே வந்துடுறான். அல்லேலூயா. நம்ம அடுத்தவங்களை காட்டுது உடனே, அடுத்தவங்களை காட்டாத. இவராக என்னால வசனத்தை கேட்கவும் முடியல. நாங்களாம் 3 பிள்ளைகளை வச்சிருந்தோம். எனக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். 3 பிள்ளைகளும் குடும்பம் காலையில எழுதி. எங்க பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்க போக சொல்லி கொடுப்போம். அங்கே போனால் என்ன பண்ணோம்?
இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வரணும். எங்க பாஸ்டர் கண்ணாலே பேசுவாரு. எனக்கு கண்ணாலாம் பேச தெரியாது இல்லையா, ஆனா எங்க பாஸ்டர் கண்ணாலே பேசுவாரு. அவர் கண்ணை காட்டும் போது போயிட்டாயிருக்கும். ஒன்றும் இல்லை, பின்னாடி சேர் இல்லைன்னு பார்ப்பாரு. பின்னாடி யாருக்கோ உட்காந்துக்கு சேர் இல்லைன்னு அர்த்தம். நான் உடனே கொண்டு வந்து சேரை போடணும். அல்லேலூயா. உங்களும் கண்ணெல்லாம் என்னதான் காட்டினாலும் என்ன பண்ண மாட்டீங்க. அல்லேலூயா. கவனிக்கணும், வேத வார்த்தையை நீ கவனிக்கணும்னா நாளைக்கு ஊழியக்காரனா மாற முடியாது. அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் சத்தியம் எப்படி உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்? நீதிமானாய் ஆகணும்னு சொல்லிட்டு பாட்டு ஒன்றுதான், நீதிமான் நான் நீதிமான் நான், பாட்டோடு கூட முடிஞ்சிச்சு பிரதர். உண்மையான நீதிமானாய் வாழை கற்றுக்கொள். யோபு குறித்து நான் அதிகமாக நேசிக்கின்ற ஒரு மனுஷன் வேத புத்தகத்தில் தன் எல்லாவற்றையும் 10 பிள்ளைகளை இழந்து விட்டான். தன்னிடத்தில் இருந்த எல்லா காரியங்களும் அவனை விட்டு கடந்து போனது. தன் மனைவி, தன் அதிகமாக நேசித்த மனைவி, அத்தான் புதுசா நெக்லஸ் வந்துட்டு அத்தான் வாங்கி கொடுக்கும் போது நான் வாங்கி தரமான்னு கூட்டுமாய் வாங்கி கொடுத்தவர் தான் யோபு. அத்தான் புதுசா காஞ்சிபுரத்துல பட்டு வந்துக்குதான் அதிகம் வாங்கி தருவான்னு அத்தனையாய் நேசித்தவர் தான் யோபு. இப்போ மனைவி வந்து சொல்றாங்க, தேவனை தூஷித்து செத்து போயிடுறா நீ, சாவ சொல்ல சும்மா சாவாத, அவரை திட்டிட்டே சாவு. நல்ல மனைவி எதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும்? மனைவி அமைவதெல்லாம் வரும். அல்லேலூயா. அநேக குடும்பத்துல மனைவியால தான் பெரிய பிரச்சனைகளே வருது. யோபு மனைவி சும்மா, யோபு போல இல்ல, மத்தவங்க கணவன்லாம் யோபு போல கிடையாது. மனைவி நான் அடக்கமா இருந்துச்சுன்னா நல்ல ஔஷதமா இருக்கும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவா. எல்லாரும் நினைக்கிறாங்க யோபு சொன்னது போல வைத்தியக்காரி பேசுறது போல பேசாத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, வச்சு வாங்கிடுறாங்க. அப்புறம் குடும்பத்துல சண்டை, குழப்பம், போராட்டம் எல்லாம் வரதுக்கான காரியம் என்னவோ. அநேக நேரத்துல நம் பேச வேண்டிய காரியத்தை பேசாதபடிக்கு பேசக்கூடாத காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். அறிவை உணர்த்த வசனம் எது தெரியுமா? நான் நாணமாய் செயல்பட வேண்டும் என்று வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. அங்கே வசனத்தை கேட்டிருந்த அப்போஸ்தலருக்கு அது புரியாதபடினாலே இயேசுவிடம் வந்து கேக்குறாங்க, ஐயே இது என்ன ஐயா எங்களுக்கு புரியல, அடப்பாவீங்களா, இதுவே புரியல, இதற்கு மேல் சொல்லப்படுகின்ற ஓமைகளை எப்படி புரிந்து கொள்வாய்? ராஜ்யத்தை எப்படி புரிந்து கொள்வாய்? தேவ வருகையை எப்படி தெரிந்து கொள்வாய்? அல்லேலூயா. தேவ வருகை எப்படிப்பா தெரியும்? எனக்கு இதுவே தெரியல, நைட்ல எக்கால ஊதுன்னு சொல்லிக்கிறாங்க, எவனா ஊதுவான் எழுந்து பாரு. அல்லேலூயா. எக்கால சத்தம் கேட்கும், பாட்டு மட்டும் எக்கால சத்தம் வானில் தோனி தீடுதே. அல்லேலூயா. நைட்ல எவனா பீப்பு ஊதுனா எழுந்து உட்கார்ந்துட போறேன். சத்தியத்தையே புரிந்து கொள்ளணும். தேவனுடைய வருகையை எக்கால சத்தம் எப்படி தொனிக்கும்? புரியல பிரதர். உன்னை அறிவை உணர்த்தும் வசனத்தை கொண்டு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்க நீ எந்த இடத்துல இருக்கிறாய் என்பதை பார். முதல்ல உன் குற்றத்தை மாற்றிக்கொள். உன்னிடத்துல இருக்கிற அசுசியை கழுவு. மற்றவங்களை குற்றப்படுத்தாத. எங்க வீட்டுக்காக தான் செய்யறாரு, நீ செய்யலையா? என் வீட்டம்மா தான் செய்யுது, நீ செய்யலையா? உன் ஒழுக்கத்துல நீ இல்லை, அவங்க ஒழுக்கத்துல அவங்க நிற்பாங்க. உன்னை பார்க்கின்ற ஜனங்கள் உன்னை பார்த்து மாறணும். அவனா அவளா அப்படின்னு போச்சு. அல்லேலூயா. அங்கே வேத வார்த்தையை இயேசு மாணவரோடு கூட இருந்து கேட்டவர்களுக்கு குழப்பம் வந்தபடியினாலே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியத்தை கவனிங்க. அவர்கள் குணப்படாத படிக்கு பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கு அவர்கள் கண்டு காணாதவர்களாகவும் கேட்ட பண்ண மாட்டோம், கேட்ட உணர மாட்டோம். சத்தியத்தை கேட்கிற வாரம் திட்டாம பார்த்தாலும், ஆனா எனக்கு என்ன வர மாட்டேங்குது? உணர்ச்சியே வர மாட்டேங்குது. என்னதான் திட்டம் தெரியும். நான் கற்றுக்கொண்டதுனால சொல்லுகின்றேன். அவரை குற்றப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் எங்க ஊழியக்காரு ஈட்டியத்தை அப்படியே குத்துவாரு. குத்தி அப்படி ஒரு ஆட்டாட்டு ரத்தம் ஒழுகும். உண்மையை தானே சொல்றேன். வார்த்தை ஈட்டியை போல கடந்து வரும். அந்த காயப்படுத்தின போது ரத்தத்தோடு கூட என்ன பண்ணுவோம்? மறுபடியும் அதை தொடச்சி கொண்டு உட்காருவோம். மறுபடியும் ஈட்டி வரும், மறுபடியும் குத்தும். அன்னைக்கு அதெல்லாம் கேட்டபடினால தான் இன்னைக்கு ஊழியக்காரனா நிற்கத்தக்க.
இன்னைக்கு ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் கேட்ட ஆண்டவரே, வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது, காயம் கட்டணும் ஆண்டவரே. ஆமென். இங்க உருவாக்கத்தான் உன்னை தேவன் அழைத்து வந்தாரே தவிர உன்னை உடைத்து விட அல்ல. எதற்காக வந்தீங்க? நீங்க பரிசுத்தம் ஆறுதான் தேவ சமூகமே, பரிசுத்தரை காண்பதற்காகத்தான் தேவ சமூகமே, அறிவை உணர்த்தும் வசனத்தை கேட்பதற்காகத்தான் தேவ சமூகமே. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. அவர்கள் குணப்படாதபடிக்கு, பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கு, அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது. 14 வாசிங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறார். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகே ஆனவர்கள். வாசிங்க. அப்படியே நல்லா புரிஞ்சுங்க. வசனத்தை அவன் எடுத்தாலும் அது நினைவுகள் எங்கதான் இருக்குது? இருதயத்தில் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. வசனம் சாதா எடுத்துனா ஆனாலும் கொஞ்சம் நினைவுகள் இருதயத்துல இருக்கதான் செய்யுது. வசனம் கேட்ட உடனே அடுத்தது வாசிங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு சிலர் என்ன பண்றான்? வசனத்தை கேட்கும் போது, ஆண்டவரே இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவா என்பதை சந்தோஷமா ஏத்துக்கிறான். அல்லேலூயா. எது சொன்னா சந்தோஷம்? பக்கத்துல சொல்லு, இப்போது இருக்கிறத காட்டிலும் 1000 டைம் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா முகம் மலர்ச்சி. டேய், அடுத்தவங்க விரோதமா கை நீட்டாதா? அந்த பாவத்தில் தான் நீங்க அவனை பாவின்னு நீ பாவியா இருக்கிறாய் என்று சொன்னா, இல்ல பிரதர் அதெல்லாம் சொல்லாதீங்க. எதை சொல்லுங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. கொரோனா உன்னை தொடாது, கொரோனா உன்னை அணுகாது. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, அது நிச்சயமா உன்னை தொடாது, நிச்சயமா உன்னை அணுகாது. தேவன் வேலி அடிச்சு வச்சிருக்காரு. அவர் சித்தம் இல்லாம ஒரு காரியமும் கிட்ட வரப்போகுது. பிசா சத்ருவான சொல்றான், யோபு விருதாவா வச்சுக்கிற, அவனையும் அவனுக்கு உண்டானதை சுற்றி பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, உன்னையோ உனக்கு உண்டானதையோ சுற்றி கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். அக்னியை மீற எந்த காரியத்துக்கும் அதிகாரம் இல்லம்மா. அல்லேலூயா. அக்கினி மதிலாய் தேவன் வேலி அடைத்து இருக்கிறபடினால அது உனக்கு வரப்போறதுல அதையே யோசிச்சு எதையே யோசிச்சு அதையே யோசிச்சு வேத வசனம் சொல்லுகிறது, இன்னும் குணப்படலப்பா, குணப்படல. வசனத்தை கேட்கிறான், கேட்கும் போது சந்தோஷமா ஏற்றுக்கொள்கின்றான். ஆனா நடக்கிற காரியத்தை பாருங்க, வாசிங்க. அப்படியே வசனத்தை கேட்டவுடன் அதை சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொண்டும் என்ன பண்றான்? தங்களுக்குள்ளே வேர் கொள்ள மாட்டேன்றான். என்ன பண்ண மாட்டேன்றான்? அவனே வளர்ச்சியை தடை பண்றான். யாரு? வெளியாளமா? அவனே தன்னுடைய வளர்ச்சி என்ன பண்றான்? தடை பண்ணுகின்றான், மேற்கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் சமபல இருக்கிறான். எவ்வளவு நாள் இருக்கிறான்? கொஞ்ச நாள் இருப்பான். பார்க்கணும் அவனை. ஐயோ, அப்படி புதுசா இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்தான். பிரதர் இதை செய்யணும், பிரதர் அதை செய்யணும், அக்கா இதை செய்யணும் அக்கா. கொஞ்ச நாள் போச்சு, அக்காவையும் காணோம், சொன்ன சொக்காவையும் அப்படியே ஓடிந்தான். எப்படாச்சும் இயேசுவை பத்தி சொன்னோம். இயேசுவின் பின்னே ஓட துணிந்தேன், பின்னோக்கே பாட்டெல்லாம் பாடினா உண்மைதான். பக்கத்துல வைகுண்ட சொல்லு, எல்லாம் உண்மைதான். ஓட்டாரம்பா கொஞ்ச நாள் தான் நின்னா. பேச்செல்லாம் பார்க்கணுவேன். அப்படியே சூழ்ச்சியத்தில் முஞ்சி ஊழியக்காரங்க முஞ்சி பேசினான். பேசின பேச்செல்லாம் எப்படிதான் பேசினா? அவரை காட்டு முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஆண்டவரே 3ஆம் வானம் திறக்கும் வரைக்கும் நான் ஒரு நாளும் எழுந்திருப்பதில்லை என்று சொல்லி ஜெபித்ததெல்லாம் உண்மைதான். இப்ப என்ன காணோம்? முதல்ல கைது சொல்ல ஆளையே காணோம். கொஞ்ச நாள் வந்ததெல்லாம் உண்மைதான்ப்பா. கொஞ்ச நாள் நல்லா ஆக்டிவ் தான் பார்க்கணுமே. அல்லேலூயா. அத்தனையோ சிறப்பாய் செயல்படுறது உண்மைதான். இப்ப காணாம போயிடும். கேட்கும் போது ஏற்றுக்கொள்றவன், உள்ள வேர் கொள்ளாதவன் கொஞ்ச நாள் இருப்பான், அப்புறம் ஓடுவான். வாசிங்க. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால்
கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே என்ன பண்றாங்க? வசனத்தின் நிமித்தம் துன்பமும் வசனம் அது நல்ல புண்ணியம். வசனம் ஒண்ணாச்சுன்னா என்ன வரும்? துன்பம் வரும். எனக்கு ஆசீர்வாதம் வந்தா போதும் பிரதர், இதெல்லாம் வேணாம். வசனம் உள்ள இருந்துச்சுன்னா துன்பம் வரும், உபத்திரம் வரும். இதெல்லாம் வந்த போது தேவன் உன்னோடு கூட இருந்து அதை தாண்டி செல்லத்தக்கதாக தப்பி சொல்ல வடிவம் செய்து கொடுப்பார். சிலர் வசனத்தை என்ன பண்ண மாட்டான், வந்தோடனே அவங்க சொன்னோடனே எடுத்து யார்கிட்ட குத்துருவான்? பக்கத்துல கை குத்துருவான், அவன் ஃப்ரெண்டு கிட்ட குத்துருவான். எந்த ஃப்ரெண்டு கிட்ட குத்துருவான்? சொல்லியே கொடுத்துருவான் கை போட்டு. அவனுக்குள்ள வசனம் இருக்காது, அவன் வேர் கொள்ள மாட்டான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. கொஞ்ச காலம் இருப்பான், போயிடுவான். அவன் எப்படியாப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. துன்பம் உண்டான உடனே இடர்கள் அடைகின்றார்கள், இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வாசிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால என்ன ஆச்சு? நல்லா புரிஞ்சு. அடுத்தது சொல்றாங்க, வசனத்தை கேட்டு உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இப்ப அடுத்த ஒரு கேட்டகரி பீப்பிள் வசனத்தெல்லாம் கேட்கறான், ஆனா என்ன கவலை? எப்படி போ சொல்ல வீட்டுக்கு கறி வாங்கி போறதுன்னு தெரியல பிரதர். இப்பதான் எங்கேயுமே கறி விற்கிறது தெரிய மாட்டேங்குது. உலக கவலை. எங்க மாட்டுக்கறி விற்கிறான்னு தெரியல, எங்க கோழிக்கறி விற்கிறான்னு தெரியல. கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக அவர் ஒருத்தர் அங்கிருந்து அப்படியே லிங்கி கட்டு ரொம்ப வேகமா வந்தாரு. நான் கீழே தான் நின்று கொண்டு இருந்தேன், பந்தல ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நின்று கொண்டு இருந்தேன். அவர் ஸ்ட்ரைட்டா வந்துரு, உள்ள இங்கே பீஃப் விற்கிறாங்க, எங்க விற்கிறாங்க அப்படின்னு என் இடத்துல கேட்டாரு. அது தெரிஞ்சா நான் ஏன் நின்று உங்களுக்கு முன்னாடி போய் நான் நின்று இருப்பேன். அரே லூயா. இப்போ எல்லாருக்கும் என்ன கவலை தான்? வீட்டுல சாப்பாடு இருக்குதுடா, அதை உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்றேன்னா அந்த கவலை இல்ல. இப்ப எனக்கு என்ன கவலை? மோசே நாட்களிலே நடந்த காரியம் தான் நடக்குது. அஞ்சு குடிச்சிருந்த ஆள்லாம் இப்ப என்னதான் கேட்கறான்? மோச நாட்கள் இதான கொமட்டி காயும் வெள்ளரி காயும் சாப்பிட்டு இருந்தானுங்க எகிப்துல. ஆண்டவர் அழகா கொண்டு வந்து வானத்தை மண்ணாம கொடுத்தாரு. கொஞ்ச நாள் சாப்பிடும் போது எப்படிதான் இருக்குது? ஆண்டவரே தேடிட்ட பலகாரம் போல ஃப்ரெஷ்ஷா வாங்கின மண்ணா ஸ்வீட் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப கேட்டா நான் சொல்றான், வாயெல்லாம் வாழவான்னு இருக்குது. இப்ப கறி சாப்பிடனா வாய் ஏத்துக்க மாட்டேங்குது. போ சொல்லியே நான் போனா நல்லா புரிஞ்சுங்க. ரகசிய வருகைக்கு கூட எழுந்துக்க மாட்டான் போல இருக்கு. ரகசியமா கறி விற்கிறானா எழுந்து போறான். நம்ம எப்படிதான் இருக்கிறாங்க நல்லா பாருங்க. அவன் மேற்கொள்ளாதபடிக்கு நிலைத்திருக்காதபடிக்கு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. சந்தோஷமா தான் ஏற்றுக்கொள்றான் வசனத்தை, ஆனா உள்ள என்ன இல்ல? வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட ஒரு ஐஸ்வர்யமும் மயக்கமும் அவனை விதைத்த இடம். எப்படியாப்பட்ட இடம் தான்? முள்ளுள்ள இடம். ஐஸ்வர்யத்தை பத்தி தேவ சமூகம் வந்தாலும் அவனுக்கு என்னதான் திங்கிங்க? தேவ சமூகம் வந்தாலும் இங்க கேட்க மாட்டான், இங்க கவனிக்க மாட்டான். அவன் பிரச்சனை வீட்டுல இருக்கு, அவன் பிரச்சனை எதில் தான் இருக்கும்? ஆலயத்துக்குள்ள வந்தாலும் வேதத்தை கவனிக்காவிட்டால் நீ எந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்கிற? முள்ளுள்ள இடத்துல. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு செவி கொடுக்கணும், அன்னைக்கு நீ செவி கொடுக்க முடியாது. உன் செவியில சத்தம் கேட்காது. வடி அருகே விதைக்கப்பட்டவர்கள் சத்தம் கேட்காது. கற்பாறையில விதைக்கப்பட்டவர்கள் சத்தம் கேட்காது. முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவனுக்கும் நீங்க சொன்னா 20 வருஷமா சபைக்கு வர ஆண்டவர் விட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. சத்தியத்தை பேசணும் பிரதர், ஆனா ஆண்டவர் விட்டு போயிட்டாரு. சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்த பிரதர், ஆண்டவர் விட்டு போயிட்டாரு. சத்தியத்தை கேட்கும்போது சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட பிரதர், அல்லேலூயா, அது முள்ள போல குத்தும், அது உன்னை வேதனைப்படுத்தும். எதற்கு? உனக்குள்ளாக இருக்கிற அசுசிகளை எடுக்க வேண்டும். உனக்குள்ளாக இருக்கிற அசுசிகள் நீக்கப்பட வேண்டுமானால் அது உன்னை கொஞ்சம் வேதனைப்படுத்தத்தான்
செய்யும். எவன் சத்தியத்தை தன் இருதயத்துல தாங்கி கொண்டு நடக்கிறானோ அவனுக்கு உபத்திரமும் போராட்டமும் வரும். ஆண்டவர் அதான் கத்து கொடுக்குறாரு. உபத்திரமும் போராட்டத்தை உன்னை எப்படி நான் நடத்துறேன்னு பார்க்க கத்து கொடுக்குறாரு. அல்லேலூயா. நமக்கு அது புரிய மாட்டேங்குது. நமக்கு எது புரிய மாட்டேங்குது? நமக்கு உபத்திரமும் போராட்டத்தையும் எப்படி நடக்கணும்னு புரிய மாட்டேங்குது. ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், என்னை உயர்த்தணும், என்னை பழுக செய்யணும், என்னை பெருக செய்யணும். இப்போது இருக்கிறதை காட்டிலும் எத்தனை மடங்கு? 1000 மடங்கு தாங்க மாட்டோம். அல்லேலூயா. தாங்கவே மாட்டோம். வாசிங்க. வசனத்தை கேட்டு கேட்டுக்கொண்டு 1:30 1:60 1:100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கின்றதற்கோ அன்றி மரக்காலின் கீழிலும் கட்டிலின் கீழிலும் வைப்பதற்கு கொண்டு வர்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. உன்னை உயர்ந்த இடத்துல வச்சு ஆண்டவர் பார்ப்பதற்குத்தான் உன்னை வளர்க்க போல பயன்படுத்த விரும்புகிறார். நீ போயிட்டு அடிக்கடி எங்க போகுதுங்கிற மகள கை கொடுத்து சொல்லு. அடிக்கடி கட்டில கீழே குண்டாங்கிற புகுந்துகிற. வெளிச்சம் கொடுக்க வேண்டிய நீ வெளிச்சம் போதுமான அளவு. அல்லேலூயா. பிள்ளைங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுங்க. அநேக நேரத்தில் வெளிச்சம் கொடுக்க வேண்டிய நீ வெளிச்சம் கொடுக்க முடியாதபடிக்கு எங்கே ஒளிந்து கொள்கிறாய்? யோனாவை போல போயிட்டு கப்பலுக்கு கீழ்த்தளத்துல ஒளிஞ்சிட பிரதர். எங்க கப்பலின் அடித்தட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஏன்னா வெளிச்சம் கொடுக்க வேண்டியவன் யோனா. தேவன் யோனாவை போலதான் தெரிஞ்சுக்கிறார். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் லட்சம் ஜனங்களுக்கு தேவனுடைய அதிபதியாய் வைத்திருக்கிறார். பாவத்துல இருக்கிற ஜனத்தை அவன் பாவ படிகளிலிருந்து மாற்ற வேண்டுமானால் அதற்கு நீதான் வெளிச்சம். தேவன் உன்னை விளக்கு தண்டின் மேல் வைப்பதற்காகத்தான் அழைத்து வந்தாரே தவிர உன்னை கட்டிலின் கீழ் வைப்பதற்காக அல்ல, இல்லை பாத்திரத்தின் கீழ் வைப்பதற்காக அல்ல. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது வாசிங்க. பின்னும் அவர் விளக்கின் தண்டின் மேல் வைப்பதற்கே அன்றி கட்டிலின் கீழிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறை பொருளும் இல்லை. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் தேவன் சொல்கிறார், கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவுள். வேதம் சொல்லுது வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை சொல்லு. கவனி. கேட்கிறத கவனிப்பா. நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவில் அழைக்கிறீர்களோ பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. நீங்க எவ்வளவு கேட்டு போறியோ அவ்வளவுதான் உங்களுக்கு பலனு. முழுசா கேட்டா முழுசா பலன் உண்டு. இல்ல சார், நான் நீங்க பேசுற நடுவுல கேட்டேன். நான் என்ன பண்ணேன், தம்பிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு பிள்ளைங்களாம் அழைத்து என்ன பண்ண நிக்க வச்சு என்னடா கேட்டீங்க சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவான். நான் அப்பயே நினைச்சுப்பேன், இவங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புத்தகம் போல என்ன பண்ணானுங்க, எல்லாம் ஒன்னாதான் கதை கேட்டாருங்க. ஆனா சொல்ற பகுதியெல்லாம் பார்க்கணுங்க. அல்லேலூயா. அவன் ஒரு பகுதி, இவன் ஒரு பகுதி. நீ எந்த அளவுக்கு அளக்கிறியோ பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, அதே அளவுக்கு ஆண்டவர் உனக்கு அளப்பாரு. நீ எந்த அளவுக்கு அளக்க உனக்கு சித்தமா இல்லையோ அதே அளவுதான் நீ பெற்றுக்கொள்வ. வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவில் அளக்கின்றீர்களோ அந்த அளவிலே உங்களுக்கு அளக்கப்படும் என்று. என்ன பண்ணும்? கேட்கிற உங்களுக்கு கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்வான்.
நம்ம கேள்னா எப்படி கேட்பான், ஆண்டவரே இந்த மாசம் எனக்கு கவனிக்கணும் ஆண்டவரே அப்படி கேட்க சொல்ல ஆண்டவர். லிசன். அல்லேலூயா. எப்படிதான் கேட்க சொன்னார் ஆண்டவர்? ஆண்டவர்கிட்ட கேட்க சொன்னா அதையே மாத்தி நான் பேட்டனிய இப்போ முழங்கால் படிக்கிட்டு வர கேட்கறோம். சும்மா கேட்டாலும் போறோம் ஆண்டவரே அப்படின்னு 2 கையை தூக்கி அடிக்கடி தாவீதை கொடுத்து வானத்தின் பூமி உண்டாக்கின. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவர் கேட்கிற ஆளு தானே அவங்க அழைக்கப்படும். கேட்கிற எவனுக்கும் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? வாசிக்கிறேன். அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ இல்ல உங்களுடைய வசமா வாசிக்கிறேன். இன்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகமாய். இப்போ வசனத்தை கேட்போம். அல்லேலூயா. இப்போ வசனத்தை கேட்போம். இப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. உன் மன கடினத்திற்கு குணப்படாத இருதயத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோப அக்கினி நாளிலே கோப அக்கினியை குவித்துக் கொள்கிறாயே. கோப அக்கினி என்ன பண்றீங்க? இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு காரியமும் அவர் வருகின்ற கோப அக்கினி நாளிலே அக்கினியை குவித்துக் கொள்கிறாய். நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். கேட்டு விட்டு போயிடுறேன். எந்த கேட்கிற எவனுக்கும் அதிகமா கொடுக்கப்படும்பா. அல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் பக்கத்துல கை கொடுத்துருங்க. காது இருக்குதா? அல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன். நீ எந்த அளவுக்கு கேட்க அதே அளவுக்கு உனக்கு வேதம் சொல்லுது. கோப அக்கினியை எனக்காக சேர்த்துக் கொள்வது மட்டும் இல்ல. அடுத்த வருஷம் வாசிங்க. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்தும் நல்லா புரிஞ்சுங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் என்ன பண்றவங்களுக்கு தேடணும். தேவ சமூகத்துல வந்தா வசனத்தை தேடணும். நீ எந்த அளவுக்கு வேதத்தை தேடி 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 உனக்குள்ள இருக்கிற அசுசிகளை ஒதுக்கி தருகின்றாயோ அந்த அளவுக்கு நீ கடன் பெறுவாய். உனக்குள்ள ஒரு பாவம் இருக்குதுன்னு உனக்கே தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நீ உடனே என்ன பண்ண, அதுக்கு ஒப்பு கொடுத்தாண்டவரே நான் ஒப்புரவு ஆகாண்டவரே இந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க. நான் அடிக்கடியே கோபப்படுறாண்டவரே இந்த கோபத்தை எனக்கு மன்னிங்க. அல்லேலூயா. 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 அடிக்கடி கசப்பா பேசுறாண்டவரே இந்த கசப்பை எனக்கு மன்னிங்க. அடிக்கடி மூர்க்க குணத்தோடு கூட செயல்படுறாண்டவரே அதை எனக்கு மன்னிங்க. நான் எதை என்ன பண்ணும், தேவனோடு கூட ஒப்புரவாக தேடி என்னுடைய காரியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். வாசிங்க சகோதரி. சண்டைக்காரராய் இருந்தும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களுக்கோ என்ன முன்னாடியே நம்மளுக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாரு. என்னவா நம்ம எப்படிப்பட்டாலும் சாந்த குணம் உள்ளவர்கள் அல்ல, சண்டைக்காரர்கள். கிறிஸ்துவர்களை போல சண்டை போறவங்கள ஒருத்தரும். அல்லேலூயா. அது கூட கொஞ்சம் பொறுமையா பேசுறான். நம்மால என்ன பண்றான்? அல்லேலூயா. இல்லையா கூட கொஞ்சம் பொறுமையா பேசுறான். இதுக்கு பிரதர் நிதானமா பேசுவோம் பிரதர். நம்ம அதெல்லாம் பாக்குறதே இல்லை. வாசிங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் கொண்டாங்கு செய்கிற எந்த மனுஷனுடைய ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டு. வேதம் சொல்கிறது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் கொண்டாங்கு செய்கிற எந்த மனுஷன் ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டு. ஏன்னா பொல்லாங்கு செய்யாத அர்த்தம் தப்பு பண்றான் பொல்லாங்கு செய்யாது. ஏன்னா உபத்திரமும் வியாகுலமும் உண்டு. வாசிங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ
கனமும் சமாதானமும் நன்மை உண்டாகும். செய்யறதுக்கு பக்கத்துல ஆமென். நன்மை செஞ்சா மகிமை, நன்மை செஞ்சா கனம், நன்மை செஞ்சா உயர்வு, சமாதானமும் உண்டு. வாசிங்க. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. என்ன இல்ல? பட்சபாதம் இல்லை. அவர் ஊழியக்காரனும் பார்க்க மாட்டாரு, விசுவாசியும் பார்க்க மாட்டாரு. அல்லேலூயா. எப்படி இருந்தார் என்று கேட்டீங்கன்னா, முதல் ராஜா சவுல் என்ன பண்ணா தெரியுங்களா? ஆடுகள் மீது ஆசை கொண்டபடியினாலே, கொஞ்சம் மாம்ச சிந்தையோடு கூட செயல்பட்டபடியினாலே ஆண்டவர் ராஜாவா இல்லாதபடிக்கு அவங்க தள்ளிட்டார். என்ன பண்ணிட்டாரு? தள்ளிட்டார். இப்போ ரெண்டாவது தாவீதை எழுப்புகின்றார். தாவீது எழுந்தும்போது அவன் இருதயத்துக்கு ஏத்தவன். எப்படியாப்பட்டவன்? இருதயத்துக்கு ஏத்தவன். இப்போ சவுல் ஒரு தவறு செய்த போது உடனே சாமுவேலை அனுப்பி தேவன் பேசினார். இப்போ தாவீது ஒரு தவறு செய்கின்றான். அல்லேலூயா. எதை செய்யக்கூடாதோ, ஊரியாவின் மனைவியோடு கூட பகிரங்கமாய் பாவம் செய்ததை ஆண்டவர் கண்டபோது, எப்படி சவுலுக்கு ஒரு சாமுவேல் வந்தாரோ அதே போல தாவீதுக்கு ஒரு நாத்தான் தீர்க்கதரிசியை எழுப்பி, அல்லேலூயா, அவனுக்கு உணர்த்த வேண்டிய இடத்திலே உணர்த்தியது மட்டும் அல்லாமல் அவனுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் கரெக்டா கொடுத்தாரு. அவன் பிள்ளை அங்கு மாண்டு போனான். அவருக்கு பட்சபாதம் இல்லமா? அவர் ஒருத்தர் உயர்த்தியோ ஒருத்தரை தாட்டியோ பார்க்கவே மாட்டாரு. இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்த போது கூட அவன் பாவம் செய்தால் அது பாவமே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் பட்சபாதம் இல்லாத ஒரு. வாசிங்க சகோதரி. எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டுப் போவார்கள். நியாய பிரமாணம் இல்லாம, நல்லா புரிஞ்சுங்க, நியாய பிரமாணம் இல்லாம பாவம் செஞ்சா ஒருவேளை வெளியில இருக்கிறவங்க என்ன இல்லாம பாவம் செய்றாங்க? நியாய பிரமாணம் தெரியல, அதனால பாவம் செய்றாங்க, அதனால அவங்க கெட்டு போறாங்க. வாசிங்க. எவர்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே என்ன பண்ணுவாங்க? பைபிளை வச்சு எத்தனை பேர் பாவம் செய்றீங்களோ அத்தனை பேருக்கும் பைபிளை வச்சு ஆண்டவரே பட்சபாதம் இல்லாதவருமா, வெளியே இருக்கிறவங்களுக்கு தீர்ப்பு உண்டு. நம்ம சர்ச்சைக்கு பிரதர், நான் பிரதர் வார வாரம் கரெக்டா அவங்க சர்ச்சைக்கே வரல பிரதர், நான் வந்துட்டேன், அவனுக்கும் தீர்ப்பு உண்டு. சர்ச்சைக்கு வந்து அநியாயமா பைபிள் எடுத்து நல்லவன் 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 அவன் கெட்டவன் கெட்டவனா பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, நியாய பிரமாணத்தை வச்சு உனக்கு தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவராயிற்று. வெளியே உள்ள பிள்ளைன்னு பார்க்க மாட்டாரு, உள்ள உள்ள பிள்ளைனும் பார்க்க மாட்டாரு. அவர் சொந்த பிள்ளையான போது கூட அல்லேலூயா தப்புனா தப்புதான். இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்த போது கூட தப்புனா, நான் பைபிள் எடுத்து எது பண்ணாலும் ஆண்டவர் எனக்கு மன்னிச்சுடுவார். நீங்க ட்ரெண்ட் எது ஆண்டவர் எது பண்ணாலும் இவர போதிக்கிறவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் எல்லா பாவத்திற்கும் என்ன பண்ணிட்டாரு? பலியாயிட்டாருப்பா. இனி எந்த பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் அல்ல, வேசித்தனம் செஞ்சாலும் அப்படின்னு நினைக்கிறியா? அல்லேலூயா. தீர்ப்பு உண்டு என்பதை மறந்துவிடாதே. நியாய பிரமாணம் இல்லாம பாவம் செய்யறவனுக்கு நியாய பிரமாணம் இல்லாம தீர்ப்பு உண்டு. நியாய பிரமாணத்தோடு கூட பாவம் செய்யறவங்களுக்கு நியாய பிரமாணத்தை கொண்ட தேவன் தீர்ப்பு உண்டு. வாசிங்க. நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள். நல்லா புரிஞ்சுங்க, கேட்கிறவன் நீதிமான் அல்ல. நீங்க சொல்ல என்ன பிரதர் எல்லாரும் கேளுங்க கேளுங்க, நீங்க இப்ப கேட்கிறவன் அல்லன்னு சொல்றீங்க. நான் சொல்ல பிரதர், வேதம் சொல்லுது நியாய பிரமாணத்தை கேட்கிறவன் நீதிமான் அல்ல. அப்ப யார் நீதிமான்? பக்கத்துல யார் நீதிமான் கேளுங்க பார்த்து, நல்லா கையை பிடிச்சி தூங்கதான் எழுப்புங்க. யார் நீதிமான்? வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. பிரமாணத்தை கேட்கிறவன் நீதிமான் அல்ல. ஆறு கேட்டு போறீங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க நான் நீதிமான். நீங்க வாரம் கேட்டாலும் கேட்கிறவன் நீதிமான் அல்ல.
கேட்கின்றதும் படி செய்கின்றவர்கள் இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உங்க இருதயத்துல எது நிறைவா இருக்குது? தேவ வார்த்தை நிறைவா இருந்தா அந்த வாய் பேசணும், அதுக்கு செயல்படணும். கேட்பது மட்டும் அல்ல, கேட்பதற்கு ஏற்றவமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் சொல்றாரு, இனி குற்றப்படுத்த கூடாது. பண்ணா நீ என்ன பண்ணக்கூடாது? யாரையும் போயிட்டு என்ன பண்ணாத, கை காட்டாத. மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்கின்ற நீ, ஏன்னா அறிவை உணர்த்த வசனம் அதான் சொல்லி கொடுக்கிறார். அறிவை உணர்த்துகின்றவர் மற்றவனை தீர்க்காதே, நீயே குற்றவாளி. ஆண்டவருக்கு தெரியும். 2 பேரும் தான். ஒருத்தன் 50 தாளந்தை கடனை கொடுத்தான். ஒரு ராஜா எத்தனை தாளந்தை கொடுத்தாரா? 500 தாளந்தை கொடுத்தாரு. ஒருவேளை 500 வெள்ளி காசை கொடுத்துருக்கலாம். அவன் ராஜா இவருக்கு மன்னிச்சுட்டாரு, போ நான் உனக்கு மன்னிச்சுட்டேன். ஆனா ராஜாக்கு தெரியும் இவன் எப்படியா பட்டவன். இப்ப பிறருக்கு மன்னிக்கிறேன்னு ஆண்டவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ மன்னிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உனக்கு மன்னிக்கிறதுக்கான காரியம் தெரியும். நீ அவன் கருத்தை பிடிச்சி நெருக்கின்றா, ஆண்டவர் உனக்கு மன்னிக்க வேண்டுமானால் நீயும் பிறருக்கு அவங்கள போய் குற்றவாளி 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 என்று தீர்க்காதே. வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கின்ற நீதான் குற்றவாளி. வாசிங்க. நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள். நல்லா புரிஞ்சு, எல்லாரும் நியாய பிரமாணத்தை கேட்கிறாங்க. அல்லேலூயா. சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நியாய பிரமாணத்தை கேட்கிறார்கள். கேட்கின்றவர்கள் நீதிமான்கள் அல்ல. இங்க எத்தனை பேர் கேக்குறீங்க? கேக்குறவங்க மட்டும் கைதிக்குற இப்ப செய்ய போறேன்னு சொல்றவங்க கைதிக்குற அலையில சொல்றாங்க. கொஞ்சம் கடினமான ப்ராசஸ் தான். வேதத்தை செய்ய கொஞ்சம் வேதத்தோடு கூட இணைந்து செய்யப்படுறது கொஞ்சம் கடினமானது தான். ஆனா சமாதானம் கிடைக்கும். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பாரு. ஆண்டவரை பலப்படுத்தி நடத்துவாரு. அல்லேலூயா. ஒரு முறை ருமானியா தேசத்தில் நடந்ததுன்னு அடிக்கடி சொல்வதுண்டு. வேதத்தை எடுத்து வேதத்தை புரிந்து கொண்ட ஒரு தேவதாசர் பிடிபட்டார். இன்னைக்கு போல நீ கிடையாது, ரகசியமா தான் அங்க ஆராதிச்சாங்க. ஆராதிக்கும் போது தேவதாசரை பிடித்துக் கொண்டு போய் விட்டார்கள். அவரை பிடித்து அடிக்கிறார்கள். 3 நாட்கள் மலத்தை அவர் மீது ஊற்றி அவரை குழிகளை போட்டு அடித்து அவரை காயப்படுத்தி கேட்டார்கள். 10 விசுவாசியை காட்டி கொடுத்துரு, உன்னை விட்டுறேன். நானு எத்தனை 10 விசுவாசிகளை காட்டி கொடுத்துட்டு உன்னை விட்டுறேன். அந்த ஊழியக்காரர் சத்தியத்தை அறிந்தபடியினாலே, சத்தியத்தை தனக்கு ஏற்றுக்கொண்டபடியினாலே, நான் சத்தியத்துக்குள்ள நடக்கிறப்பா, கேட்கலப்பா, அதை நடக்க விரும்புறப்பா. நானு ஆண்டவர் அடிக்கப்பட்ட போது கூட அவர் என்ன பண்ணல, ஓடுறான் பார். அதை ஓடுறான் பார். அவனே முடியும். நான் சொன்னாரு 100 பேர் கூட இருந்தாங்க. ஆண்டவர் கூட்டு காட்டியா கொடுத்தாரு. ஒருத்தரையும் காட்டி கொடுத்தாரு. இங்க சத்தியத்தை கேட்கிறவர்கள, சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. நடந்த காரியத்தை கேளுங்க. 3 நாள் அடித்த பிற்பாடும் ஒரு நாள் பண்ணியா வாயை திறக்கவே இல்லையும். சரி, இதுக்கு ஒரே வழிதான் உண்டு. அவர் மனைவி அவர் கண் முன்பாக கொன்று போட்டார்கள். அவர் பிள்ளையை மரத்திலே கட்டி போட்டு முதுகிலே அடி அடி என்று அடித்த போது முதுகில் உள்ள எல்லா சிதைகளும் பித்துக் கொண்டு வந்தது. எலும்புகள் தெரிய ஆரம்பித்தது. மகன் மரண தருவாயிலே வருகின்ற வேளையில் தகப்பனாருக்கு அவனுடைய காரியத்தை கண்டு அழுகை வந்து, மகனே நான் சொல்லி விடுகின்றேன் என்று சொன்ன போது 7 வயது மகனுக்குள் இருந்த அந்த வைராக்கியம் சொன்னா, அப்பா கொஞ்ச நேரத்தில் நான் ஏசப்பா கிட்ட போறேன்பா. ஒரே ஏசப்பா கிட்ட நான் போகும்போது 24 மூப்பர்கள், கொடான கொடி தூதர்கள், சேரபீன்களும் சேராபீன்களும் அவர்கள் எங்களை வரவேற்க ஒருவேளை இயேசுவானவரோடு கூட வந்து நிற்கையில யாராவது சொல்லக்கூடாது, காட்டி கொடுத்தனுடைய மகன் வருகின்றான் என்று ஒருவரும் சொல்லாதபடிக்கு, ஒருத்தரை காட்டி கொடுக்காதப்பா என்று சொல்லி அந்த மகன் மரித்து போனானா. சத்தியத்தை கேட்கின்றவர்கள் நீதிமான்கள் அல்ல தேவனுக்கு முன்பாக, சத்தியத்தின்படி நடக்கின்றவர்களே. அல்லேலூயா. சத்தியத்தின்படி நடக்கின்றவர்களை தேவன் தேடுகின்றார். ஏன்னா அறிவை உணர்த்தும் வசனம் எதை சொல்லிக் கொடுக்கும்? அடுத்தவனை சொல்லாதப்பா, அடுத்தவனை காட்டாதப்பா, அடுத்தவனை வீண் பொருளாய் மாற்றி விடாதே. அல்லேலூயா. இந்த 7 வயது மகன் நிமித்தமாய் பெரிய எழுப்புதல் வந்தது ருமானியா தேசத்துல.
அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகருக்கு தேவன் அறிவிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. 7 வயது மகனுக்கு இருந்த அந்த வைராக்கியம், அந்த 7 வயசு பிள்ளைக்கு பாருங்க, அவன் சத்தியத்தை கேட்கறது மட்டும் இல்ல, சத்தியத்தின் படி நடக்க கத்துக்கொண்டான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, பெரிய வயசாயிடுச்சு ஆனாலும் கேட்க மாட்டேன்ற, கேட்டாலும் நடக்க மாட்டேன்ற. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், கேட்கின்றதுனால ஒரு பிரயோஜனமா இல்ல பிரதர். எல்லாருமே கேட்கிறாங்க. நீங்க கேட்கிற மாதிரி என்ன பண்றாங்க, வெளியே போனா மத்த புத்தகத்தை கொண்டு இதையும் பேசுகின்றார்கள். அல்லேலூயா. ஆனா கேட்பது மட்டும் இல்ல, கேட்பதின்படி நடக்கின்றவன் தான் நீதிமான் என்னப்படுகின்றான். தேவனுக்கு முன்பாக யாருதான் நீதிமானா ஆக்குகின்றார்களா? கேட்கின்றவனா அல்ல, நடக்கின்றவனே. வேதம் சொல்லுது, வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணத்தின்படி செய்கின்றவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, நியாயப்பிரமாணத்தின் நல்ல புரிஞ்சுங்க, அவன் சுவாபத்திலே எப்படி செய்யறான்? நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறான். வாசிங்க. நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? புறஜாதிகள் நீதியினாலே தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறான். அவன் பாவத்தை செய்ய மாட்டேன்றான். ஆனா நீதியை கேட்கிற நீ நான் என்ன பண்றோம்? வீட்டுக்கு போகணும் உடனே அல்லேலூயா சத்தியத்தான் கேட்டு போறோம் பிரதர். போற வழியிலே அல்லேலூயா வாசிங்க. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியையை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்திற்கு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். யூதர் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினாலே உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையளிக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தரங்கத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் வேதனைகளுக்கு போதகனாகவும் உபத்திரியாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகின்றாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மத்தவங்களுக்கு சொல்றோம் நீ தப்பு பண்றேன்ட்டு, உனக்கு என்ன பண்ண முதல்ல நீ சொல்லு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. மற்றவங்களுக்கு சொல்லிட்டு விட்டுருவோம் பிரதர், நமக்கு நாமே ஃபர்ஸ்ட் டீச்சிங் பண்ணுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. மற்றவங்களுக்கு சொல்லிட்டு தேவைதான், ஆனா முதல்ல நீ பர்ஃபெக்டா இருக்கணும். நான் எல்லாத்தையும் வச்சு நீ என் பிள்ளைய கூப்பிட்டு இதை செய்யக்கூடாதுப்பா அதை செய்யக்கூடாதுப்பா, அவன் என்ன பண்ணுவான்? முன்னாடி சொல்லுவான், சரி ஓகே டாடி நான் பண்ண மாட்டேன். இருதயத்தில் சொல்லுவான், இந்த நாளுக்கு ஒரு வேலையே இல்லை. அல்லேலூயா சொல்லுவானா இல்லைங்களா? ஒரு தம்பியை கூப்பிட்டு தம்பி இந்த தப்பு பண்ணாததுக்கு முன்னாடி நீ அந்த தப்பு பண்ணக்கூடாது. மற்றவனுக்கு போதிக்கணும்னு நினைக்கிற நீ முதல்ல உனக்கு நீயே போதித்துக்கோ. வாசிங்க முடிச்சிடலாம். இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது
என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? களவு செய்யலாமா? திருடக்கூடாதுன்னு மத்தவங்களுக்கு சொல்ற நீயே திருடலாமா? அல்லேலூயா. நீங்க நடக்கிற காரியத்தை ஆவியானவர் சொல்லுகின்றார். யாருகிட்ட பேசி கொண்டிருக்கிறா? நம்மோடு கூட தாமா. களவு செய்யக்கூடாதுன்னு சொல்ற நீயே களவு செய்யற. இதை எடுத்தா தப்பு இல்ல, அதை எடுத்தா தப்பு இல்ல, இதை எடுத்தா பாவம் இல்ல. அல்லேலூயா. எதை எடுத்தா தப்பு இல்ல, எதை எடுத்தா பாவம் இல்ல? களவு செய்யக்கூடாதுன்னு சொல்ற நாமே களவு செய்வோமானால் எதை கற்றுக்கொள்கின்றோம், எதன்படி நடக்கின்றோம், எதற்கு உண்மையா இருக்கணும்? கேட்கத்தோடு விட்டுட்டீங்கன்னா தேவனுடைய வரைகளை கண்டிப்பா தேவன் உங்களுக்கு விட்டுருவார். எவன் செயல்பட ஆரம்பிக்கிறானோ, எவன் தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கிறானோ, அந்த சத்தத்தின் வழியே செய்ய நினைக்கின்றானோ, அல்லேலூயா, எவன் மற்றவனை குற்றப்படுத்தாதபடிக்கு முதல்ல என்கிட்ட இருக்கிற குற்றத்தை நான் மாத்திக்க விரும்புறேன், என்கிட்ட இருக்கிற குற்றத்தை அறிக்கை செய்து அந்த தேவனோடு கூட ஒப்புரவாக விரும்புறேன் நினைக்கிறானோ, அல்லேலூயா, அவன் தேவனுக்கு பிரியமாய் மாறி போகின்றான். நிச்சயமாய் எக்கால சத்தம் அவன் செவிகளிலே துணித்து விடும். வாசிங்க சகோதரி. விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? எங்க விக்கிரகங்களை அறுக்கிற நானு? விக்கிரகத்தை பார்த்தா அருவருப்பு, ஆனா கொள்ளை எங்கதான்? கோயில்ல. வாசிங்க. நியாய பிரமாணத்தை குறித்து நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து நியாய பிரமாணத்தை மீறி நடந்து யார் நடக்கிறதா? கேட்கிற நாம தாமா நடக்கிறோம். கேட்கிற நான் தான் நடக்கிறேன் என்பதை நான் புரிஞ்சுக்கணும். இப்பயே நான் என்ன பண்ண கூடாது? அர்த்தம் கொடுக்கு. அது யாருக்கு சொல்றாரு? எனக்கு சொல்ல அவங்க அதுதான் முன்னாடியே சொல்லிட்டாரு. மற்றவனை குற்றப்படுத்துற நீ முதல்ல அந்த குற்றத்துல நீ நிக்கிறன்னு பாரு. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் யாருக்கு தான் சொல்லுங்க? இப்போ எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. என்ன நான் சுத்திகரிச்சு ஆண்டவரே என்னோடு கூட பேசுறீங்க ஆண்டவரே. இப்பயும் பக்கத்துல வந்து அவருக்கு பேசுறாரு, அவங்களுக்கு பேசுறாரு, இவங்களுக்கு பேசுறாங்கன்னா ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு தான் பேசுறாரு. சொல்ற உன்னோடு கூட தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இருதய அளவில் எப்படிதாங்கிற இருதயத்துல அவங்களுக்கு 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 மற்றவங்களை குற்றப்படுத்துற நீ அந்த குற்றத்துல இருக்கிற. வாசிங்க. நியாய பிரமாணத்தை குறித்து நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புற ஜாதிகளுக்குள்ளே அல்லேலூயா எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புற ஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் என்ன பண்ணப்படுகிறதுப்பா? நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. நம்மளை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க? உண்மை மொத்தமாக யோசிக்க வாசிக்க முடிச்சிடலாம். நீ நியாய பிரமாணத்தை கைக்கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்தால் விருத்த சேதனம் இல்லாமையாயிற்று. நல்ல நீங்க நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு நடக்கிறானோ அவனுக்கு விருத்த சேதனம் தான். ஒருவேளை நியாய பிரமாணத்தை மீறி நடந்தா